அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். தினந்தோறும் நபிமார்கள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள் நம்முடைய வாழ்க்கையில் பேண வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக அவர்கள் கூறி சென்ற பல்வேறு செய்திகளை இந்த காணொளியிலே நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான செய்தி தன்வீருல் காஃபிலீன் என்கிற கிதாபில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிற செய்திகள் ஒன்று திரட்டப்பட்டு சொல்லப்படுகிறது. அதில் சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் வெறுக்கக்கூடியவை, அதாவது 3 இடங்களில் தூங்குவதையும் 3 இடங்களில் சிரிப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அதில் முதலாவது அல்லாஹ் 3 இடங்களில் தூங்குவதை வெறுக்கிறான். அதில் முதலாவது என்னென்னா, திக்ருடைய மஜ்லிஸிலே தூங்குவது. ஒரு இடத்துல அல்லாஹுவை பற்றி நினைவு கூறப்படுகிறது, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்கள் பேசப்படுகிறது, அந்த இடத்துல போய் நல்லா தூங்கிட்டு இருக்கிறது. இதே மற்ற நேரம் பார்த்தா ஒரு படத்தை பார்க்குறப்பையோ அல்லது ஃபோனை பார்க்குறப்பையோ அப்போல்லாம் தூக்கம் வர்றதில்லை. ஒரு பயான் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, அல்லாஹுவை நினைவு கூறப்படுகிறப்ப, திக்ருடைய மஜ்லிஸுகள், இந்த மாதிரியான இடங்களில் நமக்கு நல்ல தூக்கம் வரும். அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளில் அதுவும் ஒன்று. ஆக அந்த மாதிரியான இடங்களில் தூங்குவதை அல்லாஹ் வெறுக்கிறான். ரெண்டாவது, ஃபஜ்ரு தொழுவதற்கு பின்னாலும் இஷா தொழுகைக்கு முன்னாலும் தூங்குவது. இது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய தூக்கங்களில் இதுவும் ஒன்று. பெரும்பாலும் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் தூங்குவது அது குடும்பத்திலே தரித்திரியத்தை, வறுமையை கொண்டு வந்து விட்டுவிடும் என்பது பல்வேறு ஹதீஸுகளில் எச்சரிக்கப்பட்டிருக்கிற செய்தி. அப்போ ஃபஜ்ருக்கு பின்னால் தூங்குவதும் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தூக்கத்தை அல்லாஹ் வெறுக்கிறான். மூன்றாவது, ஃபர்லு தொழுகையில் தூங்குவது. தொழுகையில் தக்பீர் கட்டி நின்றுட்டு இருக்கிறப்ப என்ன செய்கிறது, தூங்கிக்கிட்டே அப்படியே தொழுகிறது. இந்த மாதிரியான தொழுகை அது தொழுகையை முறித்துவிடும் என்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட தொழுகையாளிகளை அல்லாஹ் வெறுத்து விடுகிறான். அதையடுத்து அல்லாஹ் 3 இடங்களில் சிரிப்பதை வெறுக்கிறான். அதில் முதலாவது, ஜனாசாவோடு செல்லுகிற போது சிரிப்பது. ஒரு மனிதன் இறந்து விட்டு அவரை தூக்கி செல்கிறார்கள். அவர் ஜனாசாவை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிற போது அங்கே கலகலவென்று பேசிக்கொண்டு சிரித்து கொண்டு கும்மாளம் அடித்து கொண்டு வருவது இன்றைக்கு பல இடங்களில் இவைகளெல்லாம் சாதாரணமாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒருவர் மௌத்தாகி அவர் போய் கொண்டிருக்கிறார். அடுத்து நமக்கு எப்போது மரணம் என்பது தெரியாது. ஒரு மரணத்தை பார்க்கிற போது நமக்கு மரணத்தினுடைய சிந்தனை வர வேண்டுமே தவிர, அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு பேசுவது, சிரிப்பது, வெட்டி அரட்டைகள் அடிப்பது, இதுவெல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியம். ரெண்டாவது, திக்ருடைய மஜ்லிஸிலே சிரிப்பது. திக்ருடைய மஜ்லிஸில் தூங்குவதையும் அல்லாஹ் வெறுக்கிறான். அந்த மஜ்லிஸிலே பேசுவதையும் சிரிப்பதையும் அல்லாஹ் வெறுக்கிறான். மூன்றாவதாக, கபர்களுக்கு இடையிலே போய் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருப்பது. மையத்தை அங்கே அடக்கம் செய்து கொண்டிருப்பார்கள், இங்கே இவர்கள் வெட்டியாக உட்கார்ந்து அரட்டை அடித்து கொண்டிருப்பார்கள். அவர் என்ன சொத்தை விட்டுட்டு போனார், என்ன செஞ்சார், எப்படி இருந்தார், அது எப்படி, இது என்ன, அது என்ன என்று தேவையில்லாத பேச்சுக்களை பேசிக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறது அல்லவா. இவைகளெல்லாம் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியங்களாக நாம் கவனத்திலே கொண்டு இந்த எல்லா விஷயங்களையும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும்.